முக்கிய செய்திகள் வருகிறது பார்க்கிறோம். அதிமுக எம்எல்ஏக்கள் சென்னை திரும்ப உத்தரவு. புதுச்சேரி ரெசார்ட்ல தங்க வைக்கப்பட்டிருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் போதும் ரைட் வரலாம் அப்படின்னு அதிமுக சொல்லிட்டாங்க. நாளை காலை 11 மணிக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் சென்னை வர வேண்டும் அப்படின்னு உத்தரவிடப்பட்டிருக்கிறதாக நம்ம அறிகின்றோம். 47 எம்எல்ஏக்களில் முக்கால்வாசி பேர் அங்கே ரெசார்ட்டில் தான் தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு சில முக்கிய தலைவர்கள் மட்டும்தான் வெளியில் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். புதுச்சேரி ரெசார்ட்டில் அவங்க வந்து புதுச்சேரியில் அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் கடந்த 2 நாட்களாக தங்குறாங்கன்னு நினைக்கிறேன். முந்தா நேற்று ஆமாம் சென்னையில் வெயில் குறைஞ்சதுனால வராங்கன்னு கோலப்பன் சொல்கிறாரு. அதிமுக தலைமை உத்தரவிட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். நேற்று மாலை அந்த நட்சத்திர விடுதிக்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் சென்றிருந்தார். அங்க வச்சே ஒரு எம்எல்ஏக்கள் கூட்டம் கூட நடத்தப்பட்டது. அங்க வச்சுதான் சட்டமன்ற குழு தலைவராகவே எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்படுறாரு. எல்லாம் செய்த பிறகு அவர் திரும்ப மீண்டும் வருகிறார். எங்கேயும் போகக்கூடாது, யாரைக்கிட்டையும் பேசக்கூடாது, தாவேக்காரங்க குறிப்பாக ஃபோன் போடுவாங்க, அவங்க ஃபோனெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்ட் வார்னிங் எல்லாம் எம்எல்ஏக்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனால் இவர் மட்டும் தாவேக்கால பேசிட்டு இருந்தார். தற்போது தாவேக்கா எம்எல்ஏ கூட யாரையாவது பேசிட்டு இருந்திருப்பாங்க. தாவேக்கா எம்எல்ஏக்கள் கிட்ட இவங்க கூட யாராவது எடுக்கலாம்னு சொல்லி இவங்க யாராவது திட்டம் போட்டு பேச எல்லா கட்சியும் செய்யறது தானே. இவர் பேச அதிமுக யாரும் பேச ஆமா எல்லாரும் அவங்க கட்சியை பாதுகாப்பாங்க, வேற கட்சி எடுக்கலாம்னு வைப்பாங்க. இதுதானே எல்லா கட்சியும் திட்டம் போட்டு வேலை செய்யறாங்க. அண்ணன் எதுக்கு பாண்டிச்சேரி எல்லாம் ஓடுறாரு, இந்த கூவத்தூர 2வது பாட்டுலாம் அமைக்கிறாரு தான் தெரியல. அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஓகே, நம்மோடு செய்தியாளர் தேவநாதன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். தேவநாதன், எப்போ புறப்படுறாங்க அங்கேருந்து எம்எல்ஏக்கள்லாம்? இங்கே நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸினுடைய எதிரொலியா அதை பார்க்கலாமா? இப்போ அவங்கெல்லாம் ரிசார்ட்லேருந்து புறப்படுறத கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருக்கு தற்போது ஆதரவு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில அவர் தன்னுடைய இலக்கை அடைந்துவிட்டார் என்று கூற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் தற்போது புதுச்சேரி சொகுசு விடுதியில கடந்து 2 தினங்களாக தங்கியுள்ள அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தலைமையிடமிருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கிறது. அதாவது இங்கு இருப்பவர்கள் நாளை காலை 11 மணிக்கு சென்னையில் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கு வந்துவிட வேண்டும் என்பதுதான் அந்த உத்தரவு. அந்த உத்தரவை தொடர்ந்து தற்பொழுது அவர்கள் அனைவருமே அந்த சொகுசு விடுதிக்குள்ளேயே உள்ளார்கள். அவர்கள் தற்போது வெளியே செல்வதற்கும் அங்கு இருப்பவர்கள் வந்து அனுமதிக்கவில்லை என்றே கூற வேண்டும். அனைவரும் நாளை காலை 6:30 மணி முதல் 7:30 மணிக்குள் இங்கிருந்து புறப்பட்டு சென்னைக்கு வர வேண்டும் என்று அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலே அவர்கள் தற்போது இங்கிருந்து நாளை காலை புறப்படுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு வேற எதுவும் திட்டமிடப்பட்டிருக்கா தேவநாதன்? சென்னையில் அவங்களுடைய மீட்டிங் ஆலோசனை அந்த மாதிரி ஏதாவது திட்டமிடப்பட்டிருக்கா இல்ல ஜஸ்ட் பேக்? தற்பொழுது அங்கு நடந்து வரும் அரசியல் சூழ்நிலையை பொறுத்து இங்க பார்த்தோம் அப்படின்னா அவர்களை யாரும் சந்திப்பதற்கு ஆலோசனையவில்லை. இன்று காலை முதல் உள்ளே வந்து அனைவரும் சென்று அதாவது உள்ளே வந்து யார் வேண்டாமல் செல்லலாம் என்ற நிலை இருந்தது. தற்பொழுது அது நிறுத்தப்பட்டு விட்டது. அவர்களது உறவினர்கள் வந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கிறார்கள். கட்சிக்காரர்கள் வந்து யாரையும் வந்து உள்ளே அனுமதிக்கவில்லை. மேலும் வந்து உள்ளே இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று காலை முதல் வெளியில் செல்வதும் வருவதுமாக கூட இருந்தார்கள். ஆனால் தற்பொழுது உள்ளே இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் உள்ளேயே இருக்க வேண்டும். நாளை காலை இங்கிருந்து 7:30 மணிக்கு புறப்பட்டு சென்னைக்கு உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு 11 மணிக்கு வந்து சேர வேண்டும் என்பதுதான் அந்த உத்தரவு. அங்கிருந்து வந்த உத்தரவு தற்போதுதான் இவர்களுக்கு வந்து கிடைத்துள்ள நிலையில இவர்கள் அங்கிருக்கும் அரசியல் சூழ்நிலையும் இவர்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளை காலை 11 மணிக்கு எம்எல்ஏக்களை இங்கே அழைச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு ஆலோசனையோ மீட்டிங்கோ இருக்கலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். நன்றி தேவநாதன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.